மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எஸ், இன்னைக்கு நம்மளை தூங்க விட்டா மாதிரி தான் ஒரு அழகான அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ இருந்தாலும் இந்த அப்டேட் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ஷேர் ஆச்சு அப்படின்றதுனால இமீடியட்டாக உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுவுமே முக்கியமான அப்டேட்னு தோணுச்சு. இந்த அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம காவேரியோடைய பர்த்டே அன்னைக்கு எடுத்த பிக்சர்ஸ் தான் எல்லாமே. பார்த்தீங்கன்னா விஜய் காவேரி ஆசிரமம் போனாங்க இல்லையா, அங்கே போய் எடுத்துருக்க இந்த பிக்சர். பசுபதி கூட இருக்காரு. பசுபதி ரெட் கலர் காஸ்டியூம், வெண்ணிலா இன்னைக்கு இருந்த அதே காஸ்டியூம்ல வெண்ணிலா கூடயுமே பிக்சர் எடுத்திருக்காரு. அதாவது பசுபதி வந்து காவேரியோட பர்த்டே அன்னைக்கு இந்த அவுட்ஃபிட்ல தான் இருக்காரு. சேம் டே அங்க ஆசிரமத்துக்கு போயிட்டு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு பிக்சரையுமே எடுத்திருக்காரு. அதுலயுமே பாத்தீங்கன்னா விசில் போடு அப்படின்னு கேப்ஷன் கொடுத்திருக்காரு. நம்ம விஜய் கூட ஒரு பிக்சர் எடுத்து சில், பிகாஸ் அப்போ ரெயின் ஷூட். ஆக்சுவலா இன்னைக்கு எபிசோட் பாத்திருந்தீங்கன்னா தெரியும், விஜய் எல்லாம் காட்டும் போது மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அப்ப மழையில நனைஞ்சிட்டு ஒரு பிக்சர் எடுத்திருக்காங்க போல. சோ இது எல்லாத்தையும் தாண்டி பர்த்டே அன்னைக்கு நம்ம பசுபதியோட பிக்சர் ஒன்று கூட ஷேர் ஆகல, அவர் வெண்ணிலாவையும் பார்க்கல அப்படின்னு தான் நம்மளாம் நினைச்சிட்டு ஆறுதலா இருந்தோம். பட் இதையும் தாண்டி இப்போ ஒரு பிக்சரை ஷேர் பண்ணி நம்ம எல்லார் தலையிலுமே வந்து எப்படி சொல்றது, ஒரு பெரிய கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு பர்த்டே வந்து சுமூகமா முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஏன்னா 2 நாள் கழிச்சு தான் அவங்க வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ண போறாங்க இல்லையா, ஃபுட் ஸ்பான்சருக்கு. ஸோ அன்னைக்கு தான் எல்லாருமே வந்து வெண்ணிலாவை மீட் பண்ண போறாங்க. வில்லன் கேங் ஆகட்டும், காவேரி ஆகட்டும், எல்லாரும் மீட் பண்ண போறாங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் இன்னைக்கு இந்த பிக்சரை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஷேர் பண்ணி என்ன தெரிய வைக்க வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அண்ட் காவேரி அந்த ஆசிரமத்துல இருந்து போன பிறகு அஜய் அண்ட் பசுபதி அதே ஆசிரமத்துக்கு போயிருக்காங்க. பிகாஸ் எல்லாரும் சேம் அவுட்ஃபிட்ல இருக்காங்க. பட் அவங்கள கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது தெரியல. பட் அங்க போயிட்டு என்கொயரி பண்ண போறாங்க இந்த பிக்சரை வச்சு. ஆனா அவங்களால அங்க இருந்து கூட்டு வர முடியாது. ஏன்னா நிறைய சேஃப்டி இஷ்யூஸ்லாம் இருக்கும். இந்த ஹோம்ல எல்லாம் இருக்காங்கன்னா யார் கூப்பிட்டாலும் அனுப்பிட மாட்டாங்க. அதுவுமே அவங்க வந்து சுயநினைவு இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா அனுப்ப மாட்டாங்க. இதையெல்லாம் தாண்டி காவேரியோட பர்த்டே கிஃப்டா வெண்ணிலாவை பசுபதி அண்ட் அஜய் கேங் வந்து கூட்டு வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்றது பெரிய கொஸ்டின். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் காவேரி இப்ப வீட்டுக்கு போயிட்டாங்களா, அதே டேல நம்ம பசுபதியும் அஜயும் அங்க போயிட்டு அங்கதான் வெண்ணிலா இருக்காங்க நிவேதா அப்படின்ற நேம்ல தெரிஞ்சுப்பாங்க. பட் அவங்க வந்து அலோ பண்ண மாட்டாங்க. சோ மறுபடியும் அவங்களை எப்படியாவது பிளான் பண்ணி அங்க இருந்து கூட்டு வரணும்னு நினைக்கிறது தான் விஜய் அண்ட் காவேரி அங்க ஃபுட் ப்ரொவைட் பண்ண போகும்போது இவங்களும் இந்த கேங் எல்லாருமே போயிருக்காங்க, ராகினியுமே போயிருக்காங்க. சோ போயிட்டு எப்படியாவது அவங்கள வந்து அங்க இருந்து கூட்டு வரதுக்கு பிளான் பண்ணுவாங்க. பட் அதுக்கு முன்னாடி காவேரிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க எப்படியாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ப்ரெடிக்ஷன் இருக்கு. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. சோ என்ன நடந்தாலும் நம்ம வீக்காவை எந்த ஒரு சக்தியாலையும் பிரிக்க முடியாது அப்படின்றதுக்கு தான் நம்ம பிரவீன் சார் ஆறுதலா ஒரு அழகான பிக்சர் ஷேர் பண்ணிருக்காரு. சோ இதெல்லாம் பார்த்துட்டு ஒன்ஸ் அகைன் அதை பார்த்து எல்லாரும் ஹாப்பி ஆகிக்கோங்க. குட் நைட் அண்ட் ஹாப்பி வீக்கெண்ட். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.